வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் சூப்பர் 4 சண்டை நடக்க இருக்கிறது. இந்த மேட்ச்ல எந்த டீம் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகும்னு நாங்க சொல்றோம். இந்திய அணி ஏற்கனவே 4 பாயிண்ட் எடுத்து ஏசியா கப் ஃபைனலுக்கு உள்ள போயாச்சு. இது உங்களுக்கே தெரியும். இப்போ இன்னைக்கு பங்களாதேஷ் பாகிஸ்தான் மேட்ச் தான் பெரிய ஹைலைட். எந்த டீம் இந்தியா கூட ஃபைனல்ல மோத போகுதுன்னு சொல்ல போகுது. இப்போ இந்த மேட்ச்ல ஜெயிக்கிற டீமுக்கு 80 பாயிண்ட் கிடைக்கும். தோக்குற டீமுக்கு என்ன ஆகும்? மேட்ச் டயாச்சுனா என்ன? மழை ரிசல்ட்டே இல்லாம போச்சுன்னா என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுக்க நீங்க பாயிண்ட் டேபிளை பாருங்க. இப்போதைக்கு டீம் இந்தியா 4 பாயிண்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. அவங்க ஃபைனலுக்கு போயாச்சு. இப்போ இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான் பங்களாதேஷ் மேட்ச் ஒரு வகையில் வாழ்வா சாவா மேட்ச். ஏன்னா 2வது இடத்துல இருக்கிற பாகிஸ்தான் ஒரு மேட்ச் ஜெயிச்சு ஒரு மேட்ச் தோத்து 2 பாயிண்டோட இருக்கு. அவங்களோட நெட் ரன் ரேட் 0.226. 3வது இடத்துல பங்களாதேஷ் இருக்கு. அவங்களும் பாகிஸ்தான் மாதிரியே 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சு ஒரு மேட்ச் தோத்து 2 பாயிண்டோட தான் இருக்காங்க. ஆனா அவங்களோட நெட் ரன் ரேட் பாகிஸ்தானை விட கம்மி. ஆனா இங்க நெட் ரன் ரேட்லாம் முக்கியமே இல்லை. பாகிஸ்தான் பங்களாதேஷ் நேருக்கு நேர் மோதுறதால இன்னைக்கு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும். ஒருவேளை பாகிஸ்தான் ஜெயிச்சா அவங்களுக்கு 4 பாயிண்ட் ஆகி டீம் இந்தியா கூட ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஆனா பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா மேட்ச்ல செஞ்ச மாதிரி பாகிஸ்தானை தோக்கடிச்சா அப்போ பங்களாதேஷுக்கு 4 பாயிண்ட் ஆகி டீம் இந்தியா கூட ஃபைனலுக்கு போயிடுவாங்க. அதாவது மொத்த விளையாட்டும் நெட் ரன் ரேட்டை பற்றியோ டை ஆகிறத பற்றியோ இல்லை. டை ஆச்சுன்னா டை பிரேக்கர் இல்லை, சூப்பர் ஓவர் வச்சு யாராச்சும் ஒரு டீம் ஜெயிக்கணும். சுருக்கமாக சொன்னால் ஜெயிக்கிற டீமுக்கு மொத்தமாக ஒரு ஜெயிப்பு வேணும். பாகிஸ்தான் பங்களாதேஷ் மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு 4 பாயிண்ட் ஆகி அவங்க டீம் இந்தியா கூட ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஃபைனல் எப்போ நடக்கும்? 28ஆம் தேதி இதே ராத்திரி 8 மணிக்கு மேட்ச் ஆரம்பிக்கும். துபாய் ஸ்டேடியத்தில் இந்தியா கூட 1 பாகிஸ்தான் இல்லைன்னா பங்களாதேஷ் விளையாடும். இந்த 2 டீம் தான். ஏன்னா 4வது இடத்துல ஸ்ரீலங்கா இருக்கு. அவங்க 2 மேட்சும் தோத்துட்டாங்க. இந்தியாவுக்கு எதிராக ஸ்ரீலங்காவோட ஒரு மேட்ச் பாக்கி இருக்கு. இது ஒரு வகையில் சிலபஸுக்கே சம்பந்தம் இல்லாத மேட்ச். ஏன்னா இந்தியா இந்த மேட்சை ஜெயிச்சாலும் 1ஆம் இடத்துல தான் இருப்பாங்க, தோத்தாலும் டாப் 2ல தான் இருப்பாங்க. ஏன்னா 4 பாயிண்ட் அவங்களுக்கு எப்படியும் இருக்கும். 4 பாயிண்ட்டை விட கம்மி ஆகாது. ஸ்ரீலங்கா அதிகபட்சமாக 2 பாயிண்ட் தான் எடுக்க முடியும். அதனால அவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க. அதாவது 4வது இடத்துல தான், டாப் 2க்கு வர முடியாது. அப்போ மொத்தமா இன்னைக்கு நடக்கிற மேட்ச்ல தான் எல்லாம் இருக்கு. எந்த டீம் ஃபைனலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த மேட்சை எப்படியாச்சும் ஜெயிக்கணும். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ராஜா. யார் தோக்குறாங்களோ அவங்க கதை முடிஞ்சது. சிம்பிளா சொன்னா தோத்தவனா விட்டு. உங்க கணிப்பு என்னன்னு சொல்லுங்க. பாகிஸ்தான் வெர்சஸ் பங்களாதேஷ் இன்னைக்கு யார் ஜெயிப்பா? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.